ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 24 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த படம் ஆன்லைனில் லீக் ஆனதுனால ஏப்ரல் 24 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஓடிடி அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட சென்சார் அப்டேட்டையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். படம் ஏப்ரல் 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெல்சன், லோகேஷ் கனகராஜ் அப்படி இல்லைன்னா அட்லி டேரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. யார் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ண போகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த 2 அப்டேட்டையும் எந்த மாதிரி எடுத்துக்க போகிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மண்டாடி படத்தோட ஃபைனல் ஷெடியூல் இப்போ நடந்துட்டு இருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. மதிமாறன் புகழேந்தி டேரக்ஷனில் ஜிபி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சூரி இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு போட் ரேஸ் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. 7 கடல் 7 மடை படத்தோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் சூரி, நிவின் பாலி, அஞ்சலி லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா காலனி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராதிகா லீடர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஹாலிவுட்டில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மூவி தான் த ஹண்டர் கேம் சன்ரைஸ் ஆன் த ரீப்பிங். இந்த மூவியோட நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயுமே வர நவம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. த மம்மி படத்தோட புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 17 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் கோபிச்சந்த் லீடாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவியை ரெடியாக போகிறத இப்போ நியூஸ் வந்திருக்கு. படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நாகபந்தம் படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 19 ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஜூலை 3 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டகோய்ட் படத்தோட 3 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 40 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் மூவி. இந்த படத்தோட ஓடிடி அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் சன்னிதானம் PO. இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் ஏறி வந்தோம் ஐயப்பா சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. படம் கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். குட் பாய் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 17 இங்கிலீஷில் மட்டும் லாங்குவேஜ் பிளேயில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு இந்தோனேஷியன் சீரிஸ் தான் இஃப் ஃபிஷஸ் கிளவுட் கில். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 24 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.